Hi students, welcome to Academy. என்ன சார் பார்க்க போறோம் பாருங்க. பாராளுமன்றத்தை பத்தி இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே SCRT புக்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ முதல்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டாபிக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி 10th புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். சார் முதல்ல பாருங்க. இந்திய நாட்டினுடைய ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு என்பது சரிங்களா நடுவண் அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திய நாட்டினுடைய ஒரு உயர்ந்த அரசு என்பது என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பத்தி தான் அவங்க சொல்றாங்க, மாநில அரசாங்கத்தை அவங்க சொல்றாங்க. அப்போ உயர்ந்த அமைப்பு என்பது மத்திய அரசாங்கம் தான். இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ளது. இந்திய அரசாங்கத்துடைய பகுதி 5 சரிங்களா பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசினுடைய நிர்வாகம் பற்றி சொல்லுது. சரிங்களா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி தான் சொல்லுது. பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 52 முதல் 78 வரை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேற என்ன சார் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது, இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவினுடைய பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழிவகுத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் என்பது கூட்டாட்சி அரசாங்கமானு கேட்பாங்க, கிடையாது. நம்மளுடைய அரசாங்கம் என்பது அரைக்குறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அரைக்குறை கூட்டாட்சி. சரிங்களா, அரைக்குறை கூட்டாட்சி என்ற முறை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. இந்த மூன்றுமே வந்து பார்த்தா நடுவண் அரசுடைய இதை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நடுவண் அரசுல வந்து பார்த்தா நிர்வாகம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா, முதல்ல நிர்வாகம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். நிர்வாகம் அதுல யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கும்போது, குடியரசுத் தலைவர் இருக்காரு, துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு, பிரதம அமைச்சர், பிரதமருடைய அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை குழுக்கள். சரிங்களா, குழுக்கள் இருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சார் விஷயம் பாருங்க, இந்த அமைச்சர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சருடைய பேரில் தான் செயல்படும். இருந்தாலும் அது வந்து பார்த்தா 2 அவைகளும் விவாதிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணாதான் அது சட்டமாக கொண்டு வரப்படும். சரிங்களா, அப்போ இங்க எல்லாமே பில் பாஸ் பண்ணா கூட லாஸ்டா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் நம்மளுக்கு ஆக்டா மாறும், அதாவது சட்டமாக மாறும். அதான் சொல்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிர்வாகத்தினுடைய முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், அடுத்து வந்து பார்த்தா துணை குடியரசுத் தலைவர், அடுத்து பிரதம அமைச்சர், அடுத்து அமைச்சரவை குழு இருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் சொல்லுவாங்க, நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலவை, அதாவது ராஜ்யசபா, மேலவைன்னு சொல்லுவாங்க. மக்களவை என்பது லோக்சபா, அதாவது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலவை என்பது 238 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மாநில சட்டமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த வந்து மறைமுக எலெக்ஷன் தான் நடக்கிறது. எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிகளை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவினுடைய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மொத்தம் டோட்டலா 238 பேர் இருக்காங்க. இதுல 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், விளையாட்டு இது போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கான ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80(3) ஒரு ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க மக்களவையில் வந்து பார்த்தா லோக்சபா, இது வந்து பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் 543 நபர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள். அதாவது 331வது ஆர்டிகல் படி வந்து நியமனம் செய்யப்படுகிறது. இந்த ஆர்டிகலான தற்போது சார் 104வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தா 126வது பில், அதாவது பார்த்தா மசோதா, இது வந்து கொண்டு வரப்பட்டு ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து பார்த்தா இந்தியாவில் பிரதிநிதித்துவமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிடையாது. சரி, அதனால அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலோ இந்தியருக்கான இடஒதுக்கீடை வந்து நம்ம கேன்சல் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஆனது முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில், அதை கரெக்டாக நான் போச்சு. ஓகே, அடுத்து நீதித்துறை. சார் நீதித்துறையில அதிகபட்ச அதிகாரம் என்பது இந்திய உச்ச நீதிமன்றம். அடுத்து அந்த இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. அதாவது கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்திய தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கீழே வந்து நிறைய தலைமை நீதிபதிகள் இருப்பாங்க. டோட்டலா தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 சரிங்களா, அதாவது இந்திய தலைமை நீதிபதி உட்பட சரிங்களா 33 தலைமை நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த ஓவினர் அந்த கொலிஜியம் என்ற குழு தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை நீதிபதியை நியமனம் செய்யும். சரிங்களா, நியமனம் செய்யும். அந்த ஏஜ் ப்ரையாரிட்டி படி பார்த்து என்ன பண்ணாங்க, அதை விரிவாக கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு நடுவண் அரசு என்றால் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. முதல்ல நிர்வாகம் இருக்கு, 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. அதுல இருக்கக்கூடிய ஆர்டர் என்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதுல இன்னொரு விஷயம் வந்து எக்ஸாம் பாயிண்டாக கேட்கலாம், நாடாளுமன்றம்னா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. சார் நாடாளுமன்றம் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா. அப்போ 3ம் சேர்ந்தது தான், இந்த 3ம் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நல்லா போச்சுங்க. சார் அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்க சார் அந்த விஷயங்கள்லாம் திருப்பியும் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம்.
குடியரசு அதாவது நாடாளுமன்றம் என்பது சரிங்களா, நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அட்டார்னி ஜெனரல் அதாவது இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் இதில் சேர்க்கிறாங்க. நடுவண் சட்டமன்ற நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இல்லை 2 அவை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாநிலவை, மக்களவை, அதாவது ராஜ்யசபா, லோக்சபா, அது நடுவண் நீதித்துறை என்பது உச்சநீதிமன்றத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இதில் முதல்ல வந்து நம்ம பார்க்க வர ஆள் பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா, நடுவண் அரசினுடைய நிர்வாக தலைவர் கேட்பாங்க எக்ஸாம்ல. நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர், அதுவும் பெயரளவில். ஆனா உண்மையான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரதம அமைச்சர் கிட்ட தான் இருக்கும். அவர் பெயரளவில் இருப்பார். அவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன். முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக செயல்படுகிறார். முப்படைகளினுடைய தலைமை தளபதி. அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவும் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்த முடியும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். ஆர்டிகல் 53, இந்த 53வது ஆர்டிகல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுடைய நிர்வாக அதிகாரங்களை பத்தி சொல்லுறது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்து இவரோட தேர்தலில் போட்டி போடுறதுக்கான தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 பூர்த்தி செய்ததாக 35 வயது வந்து பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. சரிங்களா, அதாவது எந்த ஒரு அரசாங்க பதவியிலும் அவர் வகிக்க கூடாது. உள்ளாட்சி அமைப்புகள் கூட எந்த ஒரு ஊதியம் பெறக்கூடிய பதவியிலும் அவங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து இவர் லோக்சபா அதாவது மக்களவையினுடைய உறுப்பினருக்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லோக்சபாக்கான தகுதி என்ன இருக்கோ அதுக்கான தகுதிகள் பெற்றிருக்கும். ஆனால் ஏஜ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ல போட்டி போடணும் அப்படின்னாவே 25 வயசு இருந்தா போதும். ஆனால் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு 35 வயது. இந்த இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். மிச்சம் எல்லாமே காமனா இருக்கும். அப்போ லோக்சபா எலெக்ஷன்ல போட்டி போனா 25 தான். ஆனா குடியரசு எலெக்ஷன் மட்டும் 35. என்ன சார் சொல்லிட்டாங்க பாருங்க. பொதுவாக இவங்க மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அவருடைய பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் கொடுத்துருக்காங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஆர்டி புக்கில் கொடுத்த விஷயம் தான். இருந்தாலும் வந்து பார்த்தா தப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்காக சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் சார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். சரிங்களா. இந்த 10 பேர் எப்போ சார் இருந்தது? 1997க்கு முன்ன இருந்தது. சரிங்களா. 1997க்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 எம்பிக்கள் என்ன பண்ணிருக்கணும் முன்மொழிய வேண்டும், 50 எம்பிக்கள் வந்து வழிமொழிய வேண்டும் சொல்லிட்டாங்க. இதான் சார் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இதை கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா. 10 பேர் என்பது தவறான ஒரு விஷயம். அது 1997க்கு முன்னாடி இருந்தது. 97க்கு பின்னாடியாக 50 முன்மொழியவும் 50 பின்மொழியும் சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்க, வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிக்க கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவியை காலியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இருந்தால் கூட அவர் அந்த தேர்தலில் போட்டி போடலாம். அந்த தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று விட்டால் அந்த எம்பி பதவியும் அந்த எம்எல்ஏ பதவியும் தானாகவே காலியாகிவிடும். அவர் குடியரசுத் தலைவராக பதவிப்பிரமாணம் செய்து வச்சிருவாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்க, வேற என்னென்ன சில தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இதுல வந்து ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை ரீதியாக சில விஷயங்கள் பண்றாங்க. பார்க்கும்போது பார்க்கலாம். புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் இதுதான் வந்து குடியரசுடைய இல்லம் ஆகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டடத்தில் தான் அமைந்திருக்கும். இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்திற்கு கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளது. சரிங்களா. அதுவும் சொல்றாங்க பாருங்க. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்வார். அவை சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம். சரிங்களா. ரீட்ரீட் கட்டடமும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் ஆகும். இவைகளில் வந்து ஒன்று வடக்கில் எது இருக்கு? சிம்லா இருக்கு. கரெக்டா. அது மட்டும் பார்த்தா தெற்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைதராபாத்ல சொல்றாங்க ராஷ்டிரபதி. எதுக்காக சார் சொல்றாங்கன்னா இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை மக்களுடைய பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையிலும் பறைச்சாற்றுகிறது சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரமானது பாதுகாக்கப்படுகிறது. எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு அந்த கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும், ஒரு ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டியதுக்காக தான் என்ன பண்றாங்க. வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தையும் தெற்குல ஒரு அலுவலகத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இல்லைன்னா என்ன பண்ணலாம், புதுடில்லியிலே என்ன பண்ணிக்கலாம், அவர் இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் ஒரு கலாச்சார பன்முகத்தன்மையை ஒற்றுமைப்படுத்துக்காக அந்த இல்லங்களான தொடங்கப்பட்டுள்ளது. எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி சார் நடக்கும் பார்க்கலாம். முதல்ல குடியரசுத் தலைவர் வந்து ஒற்றை மாற்று வாக்கு விதம் மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவத்தினுடைய படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் இதுல விஷயம் அப்படின்னு பார்த்தா வாக்காளர் குழுமம் விட்டுருவோம். நம்ம வாக்காளர் குழுமம்னா அதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மாநிலவை மற்றும் மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற எம்எல்ஏக்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்டதாக கொடுத்துட்டாங்க. இதான் வாக்காளர் குழுமம். ஆனா இங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது சார் ஒரு 3 கேண்டிடேட் நிற்கிறான்னு வச்சுப்போம். 1 2 3 பேர் நிற்கிறாங்க. சில 3 கேண்டிடேட் வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வந்து பார்த்தா எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. அந்த எலெக்ஷனில் நிற்கும் போது இந்த ஒற்றை மாற்று அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு நான் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்குல யாருக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறேன், யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த எலெக்ஷனை அவங்க இது பண்ணுவாங்க. சார் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 2வது இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2வதாகவும் 3வதாகவும் கொடுக்குறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து முன்னுரிமையின் அடிப்படையில் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் நான் சொல்றாங்க ஒற்றை மாற்று வாக்கு விகிதாசார பிரதிநிதித்துவம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் முன்னுரிமை என்பது யார், இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வாங்கிக்கலாம், இல்ல 2வது கேண்டிடேட் வாங்கிக்கலாம், இல்ல 3வது கேண்டிடேட் வைக்கலாம். சரி, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் முன்னுரிமை என்பது 1வது கேண்டிடேட்டும் 2வது கேண்டிடேட்டும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அடுத்து 2வது ப்ரிஃபரன்ஸை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் அந்த இதுவை கொண்டு போவாங்க. அப்போ ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவம் என்பது தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ வாக்காளர் குழுமம் என்றால் அதில் யாரெல்லாம் இருப்பாங்க, அப்போ வந்து மக்களவையுடைய எம்பிக்கள் இருப்பாங்க, லோக்சபாவோட எம்பிக்கள், ராஜ்யசபாவோட எம்பிக்கள், எல்லா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள் யாரும் பங்கு பெற மாட்டாங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குடியரசுத் நியமிக்கப்படக்கூடிய ராஜ்யசபாவில் 12 பேர் சொல்லியிருக்கேன், அவங்க யாரும் பங்கு பெற மாட்டாங்க. மக்களவையில் 2 பேர் யாரும் பங்கு பெற மாட்டாங்க. ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நியமிக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர்களும் வந்து பங்கு பெற மாட்டாங்க. அப்போ நியமன உறுப்பினர்கள் யாருன்னா பங்கு பெறுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அதில் பங்கு பெற மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைப்பார். அப்போ யார் சார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பண்ணுவாரு. சார் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதி தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணுவாரு. அதை ஞாபகம் வச்சுங்க. குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள். மீண்டும் அவர் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார். மீண்டும் எலெக்ஷன்ல அவர் நிற்கலாம். சரிங்களா? சார் அடுத்து நம்ம பார்க்கலாம் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள், என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு. முதல்ல நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரிலேயாக மேற்கொள்ளப்படும். குடியரசுத் தலைவர் பேரவையில் தலைவராக இருந்தால் கூட அவருடைய பெயரில் தான் எல்லா சட்ட திட்டங்களும் நிறைவேற்றப்படும். சரிங்களா? பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? இப்போ ஒரு கட்சியானது ஒரு ஆட்சி கட்டில் அமருது என்றால் அங்க வந்து பார்த்தா அந்த எம்பிகள் எல்லாமே சேர்ந்து கொண்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார். அவர் தான் பிரதம அமைச்சர் சொல்லுவாங்க. அந்த பிரதம அமைச்சர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அமைச்சர்களை எல்லாம் கொண்டு ஒரு முடிவு பண்ணுவார். அந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்போரும் பிரதமரை வந்து நியமிப்போரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்க, பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின் படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்வார். நிறைய துறைகள் இருக்கு, அந்த துறைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கீடு செய்வார். இந்தியாவினுடைய மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர் பதவிகள், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள், இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல், தலைமை கணக்கு அதிகாரி, சரிங்களா, தணிக்கையாளர் அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், 2 பேருமே தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் கிடையாது, 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசினுடைய பணியாளர்கள் ஆணையத்தினுடைய தலைவர்கள் மற்றும் இதர உறுப்பினர்கள், அதை வந்து பார்த்தா யூபிஎஸ்சி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவர்கள். அடுத்து மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், அம்பாசிடர்ஸ் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யும். அப்போ இத்தனை பேர் எல்லாருமே யார் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன சார் அவருடைய அதிகாரங்கள் வந்து பார்க்கும்போது சட்டமன்றத்தில் எப்படி பாருக்கு அவருடைய அதிகாரம் பார்க்கணும். சட்டமன்ற அதிகாரங்கள், பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்துடைய புது கூட்டத்தொடரை இவர் தான் உரையாற்றி துவங்கி வைப்பார். ஒரு எலெக்ஷன் நடந்தது, இப்போ நடந்தக்கூடிய எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் அமைந்தாலும் அந்த கூட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் தான் தொடங்கி வைத்திருப்பார். ஏதாவது சார் அவங்க சொல்றாங்க. மேலும் ஒவ்வொரு ஆண்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் வந்து ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார். 2 முறை தான் அவர் வந்து கூட்டுவார். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஏன்னா இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது மட்டும் தான் வந்து அவர் பேசுவார். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்த செய்தி அனுப்பலாம். சரிங்களா? அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அனுப்பலாம்.
குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்னதான் சார் லோக்சபா ராஜ்யசபால வந்து பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அதை குடியரசுத் தலைவர் சைன் பண்ணா மட்டும் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? நிதி மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நிதி மசோதாவை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஃபைனான்ஸ் பில்ல மட்டும் குடியரசுடைய அனுமதி பெற்ற பின்னர் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலேயே அவையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையினுடைய கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். சார் என்ன சார் ஒரு பில்லை நான் கொண்டு வந்தேன், ரொம்ப நாளாக அவங்க 2 பேர் பேசிட்டே இருக்காங்க சார், ஒரு முடிவுக்கே வர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே குடியரசுத் தலைவர் தலையிட்டு என்ன பண்ணலாம், அந்த இது வந்து பார்த்தா உடனே முடிச்சு விட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மக்களவையினுடைய 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே. அப்போ என்ன சார் சொல்றாங்கன்னா, பெரும்பான்மை என்பது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், அந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கான அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. 5 ஆண்டுக்கு முன்னே கலைக்கலாம். ஏன்னா மக்களவை எலெக்ஷன் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை இருந்தால் தான் ஆட்சி பண்ண முடியும், பெரும்பான்மை இல்லை என்றால் அவர் என்ன பண்ணலாம், அந்த ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கும்போது பாருங்க. சார் இங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த விஷயம் தான், இந்த கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்கள் குடியரசுத் தலைவருடைய மாநிலவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நான் சொன்ன விஷயம் தான், 80-3 என்ற ஆர்டிகல் படிச்சுட்டு போகணும். அடுத்து ஆங்கில இந்தியர்கள் சமூகத்தை சேர்ந்த 2 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் நியமிப்பார். இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 331. சரிங்களா? இந்த 2 ஆர்டிகல் ரொம்ப முக்கியமாக, இதான் சட்டமன்ற அதிகாரங்கள். அடுத்து நிதி அதிகாரங்களை பத்தி பார்க்கலாம். நிதி அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். பாருங்க, நடுவர் அரசினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவனுடைய அனுமதி பெற்ற பின்னரே, குடியரசுத் தலைவனுடைய அனுமதி பெற்ற பின்னரே என்ன சொல்றாங்க, நடுவன் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் வந்து மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கு என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரிடம் போய் சப்மிட் பண்ணணும். அனுமதி பெற்ற பின்னர் தான் நம்ம நிதி அமைச்சர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் அதை சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதினை என்ன சொல்றாங்க, குடியரசுத் தலைவர் தான் அழைத்துள்ளது சொல்றாங்க. அவசர கால நிதிகள் இப்போ வந்து பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிடர் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதான் அவசர கால நிதி. இல்லை இதுனா ஒரு போர் ஏற்படுகிறது, இதான் அவசர காலம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசர கால நிதி என்பது குடியரசுத் தலைவர் தான் இருக்கும். சரிங்களா? அவருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இதுல என்ன விஷயம் சொல்ல வரதை புரிஞ்சுங்க, நிதி மசோதா அப்படின்னாவே நிதி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் குடியரசுடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் நீ நான் வந்து நாடாளுமன்றத்திலே பேசணும், இல்லை இது மசோதாவை கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்தியாவினுடைய அவசர நிதியிலிருந்து அரசினுடைய எதிர்பாராத செயல்களுக்கு மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவை அவர் அமைப்பார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அமைப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதான் நிதி அதிகாரங்கள். அடுத்து வேற என்ன விஷயங்கள் கொடுத்துப்பாங்க பார்ப்போம். அடுத்து நீதி அதிகாரங்கள். இந்த நீதி அதிகாரங்களை பார்க்கும்போது 72வது ஆர்டிகல் மறக்கூடாது. சில சட்டப்பிரிவு 72வது ஆர்டிகல், நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கவும், ஒத்தி வைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. ஒருத்தர் வந்து பார்த்தா ஒரு தேச துரோக குற்றச்சாட்டில் சுமத்தப்பட்ட ஒரு நபரை அவர் முன்னொரு காலத்தில் செய்த நன்மைகள் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பரிசீலனை பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்ப்பார். சரி, ஓகே, அவர் வந்து இது மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சிருக்காரு, அவர் பண்ணியிருக்க மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு பரிந்துரையின் பேர் இல்லை பண்ண அவர் தண்டனையை குறைக்கலாம், இல்லை மன்னிக்கலாம், இல்லை அவர் விடுதலை கூட செய்யறதுக்கான அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது ஆர்டிகல் 72 மறக்கவே கூடாது. சரி, அடுத்து பாருங்க, ராணுவ அதிகாரம். சார், நடுவண் அரசினுடைய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி யாருன்னா இவர் தான். சரிங்களா? அதாவது பார்த்தோன்னா கப்பற்படை, இராணுவப்படை, தரைப்படை எல்லாமே இருக்கு, சில வான்படை எல்லாமே இருக்கு, நிறைய படைகள் இருந்தாலும் இந்த படைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 53(2) படி குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அப்போ தலைமை தளபதி அதிகாரம் பார்த்தா இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்தின்படி தான் ராணுவத்தை வழிநடத்துகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 53(2) என்ன சொல்லுது அப்படின்னா ராணுவத்தை வழிநடத்துவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதரங்கள் அமைக்கிறது. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு அனைத்து உடன்படிக்கையிலும் ஒப்பந்தங்களும் குடியரசினுடைய பெயரில் தான் நடைமுறைப்படுத்தப்படும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இங்கே போய் பிரதமர்கள் பேசிட்டு வந்தா கூட, நரேந்திர மோடி அவர்கள் பேசி வந்தா கூட நீங்க என்ன சார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணும், முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அவருடைய பேரை தான் எல்லா ஒப்பந்தங்களும் சைன் பண்ணும். இங்கே பாருங்க, உடன்படிக்கை ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவருடைய பெயரிலேயே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் போய் ஜப்பான்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு புதிய ஒரு ஒப்பந்தம் போட்டிங்க ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்தா கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இங்கே இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சார், அடுத்து பாருங்க, நெருக்கடி நிலை அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பார்க்கலாம். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352 என்பது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் 352 என்பது மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தா தேசிய நெருக்கடி நிலை. மாநிலத்தை கலைக்க வந்த அதிகாரம் 356. நிதி என்பது 360. சரிங்களா? இதுல
352 என்பது 3 முறை பண்ணியிருப்பாங்க. 1962, 1971, 1975 3 முறை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த 56 என்பது மாநிலத்தில் பண்ண போறாங்க. அந்த மாநிலத்திலையும் பண்ணக்கூடாத அதிகாரம் ஆளுநர் சொல்ற பேர்ல குடியரசுத் தலைவர் பண்ணுவார். ஆளுநர் பண்ண மாட்டாரு. ஆளுநர் சொல்லுவார், ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், இந்த மாதிரி வந்து பாருங்க ஒரு சட்ட ஒழுங்கு என்பது ரொம்ப சீர்கேடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு ஓகே இது மாதிரி தான் சட்ட ஒழுங்கு போயிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் நெருக்க நிலையை எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவர்கள் தான் இருக்கு. ஓகே, அடுத்து 360 என்பது இன்னாதான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மந்தம் ஏற்பட்டா கூட, நிதி சம்பந்தப்பட்ட நெருக்கடி நிலை ஏற்பட்டா கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து நம்ம நிதி நெருக்கடிகளையே அமல்படுத்தவே இல்லை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நெருக்கடி நிலையை அமல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, குடியரசுத் தலைவர் எப்படி நம்ம பதவி நீக்கம் செய்யலாம்? சரிங்களா, முதல்ல பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் ஒரு தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். துணை குடியரசுத் தலைவர் தரலாம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குற்றம் சாட்டுறாங்க அவர் மேல 61 ஆர்டிகல் படி. அவர் வந்து பார்த்தா முதலே சொன்ன விஷயம் அவருக்கான தகுதிகள் பார்த்தோம். இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிர்மதியாக இருக்கணும், எந்த ஒரு அரசாங்க பணிகளையும் சரி பார்த்தோன்னா ஒரு ஊதியம் பெறக்கூடிய பதவியில் அவர் இருக்கக்கூடாது சொல்லலாம். அப்போ இவர் குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு வேற எதனா நிதி நிறுவனத்துக்கு கூட வந்து பார்த்தா ஒரு ஊதியங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டால் அவரை மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. இங்க பாருங்க, இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவரை 4 1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தா ஒரு 3/4 பேர், இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 75 பேரை என்ன பண்ணும், குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தா அவரிடம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவரை நிரூபிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவருடைய தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை பதவியில் அவர் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரும் எப்படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி துறப்பு கடிதத்தை யாரோட கொடுத்துட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். இதான் எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க. சரி, இதனால நம்ம வந்து தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்கள் யார் அவங்கள பற்றி நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காங்க, இது எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருக்கார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சரிங்களா, அரசியல் நிர்ணய சபையினுடைய ஒரு நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இவர் 1950 முதல் 62 வரைக்கும் இருந்திருப்பார். 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே நபர் இவர் தான். இவர் நீண்ட காலமாக பதவி வகித்தவர். எக்ஸாம் பாயிண்ட் கேட்கலாம். அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் 62 முதல் 67 இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட்டு என்ன பண்ணியிருப்பார், ஜெயிச்சிருப்பார். அடுத்து குடியரசுத் தலைவராவதற்கு முன் வெளிநாட்டு தூதராகவும் பணியாற்றினார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. 1954 வழங்கப்பட்டது. 1954 என்ன பண்ணியிருக்காங்க, பாரத ரத்னா விருதை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், அடுத்து வெங்கட்ராமன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவினுடைய மிக உயரிய விருதுனா பாரத ரத்னா விருது, அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஆசிரியராக இருந்து பின்னர் குடியரசுத் தலைவர் வந்து பதவி வகித்தவர் யார், இவர் தான். இவருடைய தினம் என்பது செப்டம்பர் 5, இவருடைய பிறந்த தினம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து தென்னிந்தியாவிலிருந்து முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் படிச்சுட்டு போங்க, எக்ஸாம் பாயிண்ட் கேட்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாமா நம்ம, அடுத்து யார் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 3ஆவதா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள். 1967 முதல் 69 வரை இவர் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துட்டு இருப்பார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம் யாருன்னா இவர் தான். குடியரசுத் தலைவராவதற்கு முன் பாரத ரத்னா விருதை பெற்றார். 1963 பெற்றிருப்பார். பதவியில் இருக்கும் போது இருந்த முதல் குடியரசுத் தலைவர் யாரா, இவர் தான். என்ன சார் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு பாரு, அவருடைய கலரில் எழுதணும் மாதிரியே, நான் இன்னமும் பிறவாத ஒரு தோட்டத்துக்குள் என்று தன்னுடைய கலரையில் எழுதி வைக்கக்கூடியவர். நான் இன்னமும் பிறவாத ஒரு தோட்டத்துக்குழில். குறுகிய காலம் பணியாற்றிய குடியரசுத் தலைவர் யாருன்னா இவர் தான். 1 வருடம் 355 நாட்கள். சரிங்களா, அடுத்து இவர் இறந்து போனதுக்கு பிறகாக தற்போது தற்காலிக குடியரசுத் தலைவராக பிபி கிரி அவர்களை நியமனம் செய்வார். பிபி கிரி யார் அப்படின்னா அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர். சரிங்களா, ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போனதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவராக போட்டிருப்பாங்க. சரி, துணை குடியரசுத் தலைவர் இல்லை போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவரா தற்காலிக குடியரசுத் தலைவராக போட்டிருப்பாங்க. அதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல், அதுதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இவர் 1969 முதல் 69, அதாவது 2 மாசம் இருந்திருப்பார்.
என்ன சார் விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த விவி கிரி அவர்கள் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, துணை குடியரசராக இருந்தது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்து வரக்கூடிய குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் போட்டி போகலான்ற ஒரு முடிவில் இருந்திருப்பார். அதனால என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய பதவியை இவரும் ராஜினாமா பண்ணியிருப்பார். இங்கே பாருங்க, துணை குடியரசுத் தலைவராக இருந்த போது குடியரசுத் தலைவர் இறந்த காரணத்தினால் தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவியாக செயல்படப்பட்ட முதல் நபர் யாருன்னா இவர் தான். அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது துணை குடியரசுத் தலைவருடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு விலகியவர். சரி, 2 பேருமே போயிட்டாங்கப்பா, என்னப்பா பண்றது? ரூல் படி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் இல்லை, அடுத்து யாரை கட்டி போவாங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் தான் போகணும். அதான் நீதிபதி எம் ஹிதயதுல்லா அவர்கள் தற்காலிக குடியரசுத் தலைவர். இவர் 1969 முதல் 69 தான், ஒரே ஒரு மாசம் தான் இருந்திருப்பாரு. சரிங்களா? இவர் பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். 1979 முதல் 84 வரை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். 2 முறை தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர். என்ன சார் பாருங்க, இந்த காலகட்டம் பாருங்க, 84 வரைக்கும் ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. பாருங்க, அக்டோபர் 6 1982 முதல் அக்டோபர் 31 1982 வரை அன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயில் சிங் அவர்கள் மருத்துவ சிகிச்சையின் காரணமாக பணி தொடர முடியாத காரணத்தால், அதாவது இறந்து போல மருத்துவ சிகிச்சையின் காரணமாக வெளியே போயிருக்கார் இந்த ஜெயில் சிங் அவர்கள். அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். அப்ப 2 முறை என்ன பண்ணிருக்காரு, தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னா ஹிதயதுல்லா அவர்கள். அடுத்து பாருங்க, விவி கிரி அவர்கள் என்ன பண்றாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் போயிட்டார். பாருங்க, 1969 முதல் 74 வரைக்கும் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கார். இங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் நபர் காங்கிரஸ் கட்சி சார்பில். அதாவது அப்போது ஒரு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி? அந்த காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சிக்குள்ள நிறைய போட்டிகள் இருந்தது. அந்த போட்டிகள் நிறைய பார்த்தா ஒரு 10 பேர் நாமினேஷன் பண்றாங்க குடியரசுத் தலைவருடைய போட்டிக்கு. ஆனால் அந்த டைம்ல விவி கிரி அவர்கள் போட்டி போடும்போது யாருமே காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் போட்டி போடவில்லை. சரிங்களா? இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி கம்பல்சரி என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவருடைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிறுத்திருப்பாங்க. ஓகே, அவரையும் வெற்றி பெற்று அவர் 1969 முதல் 74 வரை இருந்திருப்பார். அடுத்து பக்ருதீன் அலி முகமது என்ன பண்ணிப்பார் பாருங்க, 1974 முதல் 77 வரை இருப்பார். இவரும் பதவியில் இருக்கும்போது இறந்து போயிருப்பார். சரிங்களா? ஜெயில் சிங் அவர்கள் சிகிச்சைக்காக தான் வெளியே போனார், ஆனா இவர் இறந்து போயிருப்பார். பாருங்க, பதவியில் இருக்கும் போது இறந்த 2வது நபர் யாருன்னா இவர் தான். 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனத்தின் போது கையெழுத்து போனதும் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிஜி ஜாட் இவர் இறந்து போயிட்டாரு, பக்ருதீன் அலி அகமது. சரி, தற்காலிக குடியரசுத் தலைவர் யாருன்னா பிடி ஜாட் இவர்கள் 1977 முதல் 1977, அதாவது ஒரு தொடர்ந்து பார்த்தா ஒரு 5 மாசம், பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு ஜூலை மாசம் வரைக்கும் இருந்திருப்பார். இங்க பாருங்க, துணை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்ட 2வது நபரும் இவர் தான். மைசூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இவர் தான் இருந்தார். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க போறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள். பாருங்க, 1977 முதல் 82 சபாநாயகராக பணியாற்றிய பின்னர் குடியரசுத் தலைவராக பார்த்தீங்கன்னா முதல் நபர். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் நபர், அதாவது அன்னபோஸ்டா தேர்வு செய்யப்பட்ட முதல் நபர் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஆப்போசிட் கேண்டிடேட் யாருமே கிடையாது. அடுத்து பாருங்க, இளம் வயதில் 64 வயதில் பார்த்தீங்கன்னா தலைவரானவர். ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர். தனது காலத்தில் மொராஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி என்ற 3 பிரைம் மினிஸ்டரையும் சந்தித்து சென்றவர் யாருன்னா நம்முடைய நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள். அடுத்து கியானி ஜெயில் சிங் அவர்கள். கியானி ஜெயில் சிங் 82 முதல் 87, ஆனால் இவர் 5 வருஷம் பணி தொடர்ந்திருக்காரு. இருந்தாலும் இவர் மது சிகிச்சை வெளியே போனதுக்கு காரணமாக யார் சார், ஹிதயதுல்லா அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு, குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், தற்காலிக குடியரசுத் தலைவரா. இவர் பாருங்க, முதல் சீக்கிய குடியரசு ஜெயில் சிங் அவர்கள் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கார் 1983 முதல் 86 வரை. அணிசேரா இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலராகவும் இருந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, வேற யார் வந்திருக்காங்க, ஆர் வெங்கட்ராமன், தமிழகத்தை சேர்ந்தவர் இவர். பாருங்க, 1987 முதல் 92 வரை மிகவும் வயதான ஒரு குடியரசுத் தலைவர், 76 வயசாயிருக்கு அவருக்கு. தமிழகத்தை சேர்ந்தவர். 1955ஆம் ஆண்டு ஐநா சபையில் நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதியாகவும் செயல்பட்டவர். இவருடைய மை பிரசிடென்டல் இயர் எனும் நூல் இந்திய நிர்வாகம் பற்றிய உண்மைகளை கூறும் ஒரு நூலாக விளங்குகிறது. மை பிரசிடென்டியல் இயர்ஸ் என்ற புத்தகம் யாருன்னு கேட்பாங்க, யார் சொல்றீங்க, வெங்கட்ராமன் என்பதை சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். பார்க்கலாம், 1992 முதல் 97 வரை மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிராவுடைய ஆளுநராகவும் பணியாற்றிருக்கார். பாருங்களா, ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிரா. அடுத்து KR நாராயண் அவர்கள் 1997 முதல் 2002 முதல் தலித் குடியரசுத் தலைவர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முதல் தலித் குடியரசுத் தலைவர். மக்களவை தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களித்த ஒரு முதல் குடியரசுத் தலைவரா. என்ன சார் இது ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவர் போன உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் மக்கள் என்னதான் வாக்களித்து கொண்டாலும் அவருக்கு சிறப்பான ஒரு உரிமை கொடுக்கப்பட்டு அவர் உடனே வாக்களித்து சென்று அமைச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இதுவாக்காக ஒரு செய்திக்காக பண்ண விஷயம் தான் அது. மக்களை தேர்தலில் வரிசையில் பார்த்தா நின்று கொண்டு
வந்து பார்த்தீங்கன்னா வாக்களித்து சென்றிருப்பார். அடுத்து குடியரசுத் தலைவர் வருவதற்கு முன்பு வெளிநாட்டு தூதராகவும் பணியாற்றியவர் KR நாராயணன் அவர்கள். முதல் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. நீங்க KR நாராயணன் தான் சொல்லணும். அதாவது தலித் சொல்லியிருக்காங்க சரிங்களா, SC சமூகத்தில இருந்து. அடுத்து APJ அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 2002 2007 தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவராக முதல் நபர் யாரா இவர் தான். நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடைய பதவிக்கு வருவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது 1997 கொடுக்கப்பட்டது. அடுத்து மக்கள் ஜனாதிபதி என்றும் அழைக்க புகழப்பட்டவர் யாருன்னா இவர் தான். அக்டோபர் 15 இவருடைய பிறந்த நாள் இளைஞனுடைய எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 15 இளைஞனுடைய எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பிரதிபா பாட்டீல் அவர்கள் 2007 முதல் 2012 வரை முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரா இவர் தான். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதல் பெண் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா இவர் தான், பிரதிபா பாட்டீல் அவர்கள். அது பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2012 முதல் 2017 திட்ட ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக பதவி வகித்தவர். நிதி அமைச்சராக இருந்திருக்கார், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் என 3 பல்வேறு துறைகளையும் பணியாற்றியவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 2017 முதல் தொடர்கிறார் சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ யாருக்குன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான் இருக்காங்க சரிங்களா. திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. அவரை பத்தி நம்ம சொல்லலாம் பார்க்கலாம். பீகார் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். இரண்டாவது தலித் குடியரசுத் தலைவர் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இருந்து. அடுத்து திரௌபதி முர்மு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக தற்போது இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல்ஸ் ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் அதாவது பழங்குடியின பெண் ஒரு முதல் பழங்குடிய பெண்ணிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் சரிங்களா. நல்லா லாபம் அடிச்சுட்டு போகணும். சரி, அடுத்து நம்ம வேற என்னென்ன சார் விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நம்ம குடியரசுத் தலைவர் பற்றி பார்த்துருவோம். அடுத்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 63வது பிரிவின்படி நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவியை பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுவலக முன்னுரிமைப்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலை யார் கொடுக்குறாங்கன்னா இவர்தான் 2வது. அப்போ இப்பதவி அமெரிக்கா துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை போன்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில். அமெரிக்காவுடைய துணை குடியரசுத் தலைவர் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய அரசாங்க நடவடிக்கையின் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா ஒரு என்ன பண்ணலாம், ஒரு துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிருப்பாங்க, எலெக்ஷன் நடவடிக்கையுமா அவர் பார்த்துன்றதுக்காக தான் என்ன பண்ண ஒரு தொடர்ச்சியான ஒரு பணிக்காக தான் அந்த பதவியை உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆக கேட்பாங்க. என்ன சார் விஷயம் கேட்பாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பதவி வகியாக தான் பார்த்தீங்கன்னா மாநிலவினுடைய தலைவராக வகிப்பார். அதாவது ஆர்டிகல் 64. அதாவது இவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றதன் காரணமாக தான் மாநிலவையினுடைய தலைவராக அவர் தேர்வு செய்யப்படுவார். இதான் முக்கியமான விஷயம். இதான் ஆர்டிகல் 64 படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா. பதவி வகியாதான் அவர் மாநிலவையினுடைய தலைவராக இருக்கிறார்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சார் இருந்தாலும் இவருக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. சார் இவர் பார்த்தீங்கன்னா அதே விஷயங்கள் தான் சார், இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்திய குடிமகனாக இருக்க வேணும்னு சொல்லிட்டாங்க. தகுதிகளில் 35 வயது நிர்ணயிக்க வேணும்னு சொல்லிட்டாங்க. நடுவர் அரசியலோ மாநில அரசியலோ உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, மாநிலவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பார்த்தா அவர் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாநில உறுப்பினராக ராஜ்யசபா பத்தி சொல்றாங்க. ராஜ்யசபாவுக்கு பார்த்தா ஒரு 30 வயசு தான் சரிங்களா. 30 வயசு இருந்தால் போதும் ராஜ்யசபாக்கு நம்ம போட்டி போட்டு நம்ம உள்ள போயிடலாம். எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டு என்ன பண்ண ராஜ்யசபாக்கு அமைச்சிருவாங்க. ஆனால் வயசு மட்டும் டிஃப்ரெண்ட் பார் 32 சரிங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அப்போ மாநிலவைக்கான தகுதியை பெற்றிருப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்க, தேர்தல் மற்றும் பதவி காலங்கள் பற்றி பார்ப்போம். சட்டப்பிரிவு 66 1 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள் தான். இது மறைமுக எலெக்ஷன் தான் நடக்குன்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகள். பதவி காலம் முடியும் முன்னரே பணி துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவு கொண்டு வரப்படும். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான அதிகாரம் என்பது கம்பல்சரி இருக்கு சரிங்களா. தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் தான். மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலவையினுடைய துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் விஷயம் பாருங்க. தற்போது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்கார்கள். இன்னும் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தங்கர் அவர்கள் இருக்கார். ஜெகதீப் தங்கர் தான் மாநிலவையுடைய தலைவர். ஜெகதீப் தங்கர் அவர்கள் சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி விட்டு போறார் அப்படின்னா அப்போ அந்த மாநிலவுடைய துணைத் தலைவராக ஒருத்தர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க என் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிவன்ஸ் நாராயண சிங். ஹரிவன்ஸ் நாராயண சிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹரிவன்ஸ் நாராயண சிங் பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போது மாநில அவையினுடைய துணைத் தலைவராக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவார், ஜெகதீப் தங்கர் போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த நாட்டு முன்னும் குடியரசுத் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவர் பதவி விலகிட்டு போயிட்டார். அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ அந்த மாநிலவை பார்த்து போவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பார், இந்த
ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தான் இருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து ஐக்கிய ஜனதா தளத்தை கட்சியை சார்ந்தவர், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ துணை குடியரசுத் தலைவர் போனதுக்கு அப்புறமா அந்த மாநிலங்களுடைய துணைத் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்து முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் எப்படி பண்ணுவாங்க? மக்களவையினுடைய ஒப்புதலுடன் மாநிலங்களுடைய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியும். மக்களவையுடைய ஒப்புதல் தான், ஆனால் மாநிலங்களுடைய பெரும்பான்மைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு அதை தெரிவிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான டேட். ஓகேங்களா? 14 நாட்களுக்கு முன்னே அவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுள்ளது, அதை வந்து நிரூபிக்கிறதுக்கான அதிகாரங்கள்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன விஷயத்துல நீங்க அதை பண்ணிருக்கீங்க, சரிங்களா, அது தப்பா ரைட்டான்ற மாதிரி விவாதங்கள் கூட நடக்கும். அவரும் தன்னுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே நியாயப்படுத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பேசலாம். சரி, அடுத்து பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் வந்து செயல்பாடுகள் என்னென்னப்பா இருக்கும் பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களுடைய தலைவராக செயல்படுவார். மாநிலங்களுடைய தலைவர் யாருன்னா அவர் தான். மாநிலங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் முறைப்படுத்துவார். மாநிலங்களுடைய ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னா அவர் தான். மாநிலங்களுடைய மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிப்பார். மாநிலங்களுடைய தீர்மானம் அல்லது கேள்விகளை அமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவார். சரிங்களா? அடுத்து பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையினுடைய நடவடிக்கைகளை அவர் ஒத்தி வைக்கவும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். சரி, பெரிய அமளிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, என்ன பண்ணுவாங்க, அந்த அவையை ஒத்தி வைத்து என்ன பண்ணுவாங்க, மீண்டும் கூட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். அடுத்து குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவினால் அந்த கடமையை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை செய்வார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 6 மாத வரை தான் செய்ய முடியும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனை அவங்க நடத்திடுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க சார், நம்மளுக்கு வந்து பாக்ஸ்ல 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. 2 விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பார்க்கலாம். முதல்ல கேஸ்டிங் ஓட்டை பத்தி நம்ம சொல்லலாம், முடிவு ஓட்டு. சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் 100 படி, ஆர்டிகல் 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் விஷயம் பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி என்ற ஒரு மசோதாவை நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. என்ன சார் 50 பேர் ராஜ்யசபாவில் போட்டாங்களே, இன்னும் ஒரு ஓட்டு போட்டால் தான் பெரும்பான்மையை நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருக்குன்னா போடலாம், ஓட்ட பிரச்சனை கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட இருந்தாலும் சரி, எதிர்கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்டாலும் சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓகே மக்கள் நலன் கருதி போட்டாலும் போடலாம், இல்லை நம்மளுடைய கட்சி சார்பாக கூட போட்டால் கூட போடலாம். அந்த கட்சி அந்த ஓட்டு என்பதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை என்பது யாருக்கும் கிடையாது. சரிங்களா? அப்போ தான் கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சார், அடுத்து பார்க்கலாம். சார், நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸில் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்கள் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு அமர்த்துவாங்க சொல்லிட்டாங்க. 1969 நிகழ்வின் போது இதயதுல்லா அவர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதெல்லாம் சொன்ன விஷயம் தான். 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, துணை குடியரசுத் தலைவராக, அதாவது தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருப்பார். சரிங்களா? இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சார், அடுத்து நம்ம பிரதம அமைச்சர்களை பற்றி நம்ம பார்ப்போம். பிரதம அமைச்சர் என்ன பண்ணுவார் பார்ப்போம். அரசமைப்பினுடைய சட்டப்பிரிவு 74ல் 1 குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும், ரொம்ப முக்கியமான விஷயம், குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரை குழு இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ மோடி அரசாங்கம் ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை குழு என்பது அதுவும் குடியரசுத் தலைவருக்கு உதவியாகும் ஆலோசனை அறிவுறுத்தல் பேர் தான் இருக்க வேண்டும். அடுத்து அதே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரை நியமிப்பவர் யாருமா, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நம்முடைய பிரதமருடைய போஸ்டிங் எங்கிருந்து எடுத்திருக்கோம் பாருங்களேன். இங்கிலாந்து நாடாளுமன்றம் தான் சொல்லுவாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. அந்த அரண்மனையை அங்கதான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்றம். மக்களவையுடைய பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படிதான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்போ அமைச்சரவையை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் என்பது பிரதம அமைச்சருக்கு தான் இருக்கு. சரிங்களா? அந்த துறையை மாற்றி கொடுக்குறது மேலே கொடுக்கும் போது நம்ம குடியரசுத் தலைவர் அவருக்கு பதவிபூர்வமான செய்தி வைப்பார். அப்போ ஒரு போன வருஷம் அது எலெக்ஷனில் வந்து பெரும்பான்மை என்பது கிடைக்க இல்லாமல் போச்சு. இருந்தாலும் ஆந்திராவும் பீகாருடைய ஆப்போசிட்டுடைய காரணமாக அவங்களுடைய எல்பின் காரணமாக பிரதம அமைச்சர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அவர் பிரதம அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இருந்தாலும் பிரதமருக்கு அவருக்கு வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிடுவார், இந்த துறைக்கு இவர் தான் சொல்லிட்டு பிரதம அமைச்சர் சொல்லும் போது அவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவர் எல்லாருமே கூப்பிட்டு அதை பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அது அங்கே சொல்றாங்க. நீங்கள் அடுத்து பாருங்க, மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை எனில், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடையாது. சரிங்களா? கிடையாது என்றால் எந்த கட்சி அமைச்சரை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவர் அவர் அழைத்து அரசு அமைக்குமாறு கூறலாம். என்ன சார் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அந்த டைம்ல யார் அதிகமான இடத்துல ஜெயிச்சிருக்காங்களோ
அவங்கள முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து அவர் கூப்பிடுவார். நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா, கூட்டணி ஆட்சியாவது அமைக்க முடியுமான்னு சொல்லி குடியரசுத் கேட்பாரு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு ஆட்சி பண்ணாலும் ஓகே, இல்லை ரெண்டாவது பர்சன் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாரையும் கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாலும் அவங்கள கூப்பிட்டு அடுத்து பேசுவார். ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பெருமானமும் ரகசிய காப்பு பெருமானம் செய்து வைப்பார்னா குடியரசுத் தலைவர் அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் 6 மாத காலத்திற்குள் அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றம் சொன்னாங்க, அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கலாம், இல்லை லோக்சபாவுக்கு 6 மாதத்துக்குள்ள முடிவு பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை எடுத்துப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தேர்தலாம் அவங்க போட்டி போடல, ராஜ்யசபா மூலமாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர் அமைச்சராக நிதி அமைச்சராக போட்டாங்க. இருந்தாலும் 6 மாதத்துக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவோ கர்நாடகாவோ ஏதோ ஒரு தொகுதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அவங்க 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அந்த பதவியை தக்கவைத்துக்காக போட்டி வெற்றி பெற வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆகுவார்கள். அமைச்சர்கள் யாரு, ஒட்டுமொத்தமாக தனிப்பட்ட முறையிலும் சரி ஒட்டுமொத்தமாக சரி அந்த மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் யாருன்னா பிரதம அமைச்சர்கள், அவருடைய அமைச்சரவை குழுக்கள் தான், அமைச்சர்கள் தான் காரணம். சரிங்களா சார், அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகள் என்ன, கடமைகள் என்ன. சரிங்களா, நம்முடைய பாரத பிரதமர் சரிங்களா நரேந்திர மோடியினுடைய கடமைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, 78 என்ன சொல்லுது பார்க்கலாம். பிரதம அமைச்சரினுடைய நிலையை பிரதம அமைச்சரினுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசினுடைய பல்வேறு துறைகளை ஒதுக்க வேண்டும். அவர் அந்த துறையில் சிறந்து விளக்காத அனுபவம் இருக்கா, ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக நான் போட்டேன் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சார் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இருக்கனால போட்ட முடியுமா, கிடையாது. போதியமான அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மாதிரி தான் போட்டு வந்து ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர், உள்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்பது யாருடைய பேரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் பேர் தான் இருக்கும். இவர் அறிவுறுத்தலின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் அவரை நியமனம் செய்வார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தினுடைய தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வர் யார், நான் தான் முடிவு பண்ணுவேன். பிரதம அமைச்சர் நான் தான். நான் அந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போகிறேன், நீங்கள் வந்து மீட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து யோசிக்கலாம். கேபினெட் அமைச்சர்கள் யாருப்பா, நம்முடைய ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், நீதி அமைச்சர் தான் கேபினெட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அந்த கேபினெட் மினிஸ்டர்கள் யாருமே கூடல அப்படின்னா மூத்த சகாக்கள் 2 பேர் இருப்பாங்க. அந்த கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்பிகளை வச்சு என்ன பண்ணலாம், விவாதங்கள் பண்ணலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளுடைய பணிகளை மேற்பார்வையிடுகிறார். சரிங்களா, அடுத்து நடுவரனுடைய விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கு முன்மொழிவுகள் போன்ற அமைச்சருடைய அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதம் செய்வார். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முடிவு பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டா அப்படி நம்ம சட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அதை கொண்டு குடியரசுத் தலைவர் கிட்ட பார்த்தா விவாதம் பண்ணார். மோடி அவர்கள் திரௌபதி முர்மு கிட்ட அந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பார். பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே ஒரு பாலமாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் ஒரு பாலமாக செயல்படுறது யாருன்னா பிரதம அமைச்சர் அவர்கள். பிரதம அமைச்சர் நாட்டுடைய உண்மையான தலைவர் ஆவார். இவர் தான் உண்மையான தலைவர். அப்போ பேரளவில் தலைவர் யாரு, குடியரசுத் தலைவர். இதுதான் உண்மையான தலைவர். அவர் நாட்டினுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுவார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட பிரதமர் மோடி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நாட்டுக்கு என்ன விஷயங்கள் நடந்தால் கூட, நாட்டில் ஒரு கலவரங்கள் நடந்தால் கூட என்ன பிரச்சனை மோடி கவர்மெண்ட்டை பற்றி தான் குறை சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுறாங்க. ஒரு நாட்டினுடைய முக்கிய ஒரு செய்தி தொடர்பாளர் இருக்குது யாருன்னா இவர் தான். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு மாநாடுகள் கலந்து கொடுத்தும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளுடைய உச்சி மாநாடுகள், சார்க் நாடுகளுடைய மாநாடுகள் இந்திய நாட்டுடைய பிரதியாக பிரதமர் தான் கலந்து கொள்வார். நாங்கள் குடியரசுத் தலைவர்களாக போவோம். ஒப்பந்தங்கள் போட்டால் அந்த ஒப்பந்தம் என்பது அவர் பேரில் நடைபெற்றால் கூட அந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர் யாருன்னா பிரதம அமைச்சர் தான். சரி, அடுத்து பாருங்க. அமைச்சரவை குழு ரொம்ப முக்கியமானது. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் சொன்னதுக்கு பிறகு தான் அமைக்கிறாரு. இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் வந்து பார்த்தா இருக்க வேண்டும். 15% தான் அமைச்சர்களாக இருக்கும். டோட்டல் நம்ம பார்த்தது 545 பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்க ஒரு 15% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, பிரதம அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைக்க முடியும். அந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்கணும், அது மேலே போகக்கூடாது. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது சார். நடுவண் அமைச்சருடைய வகைகள் பார்க்கலாம். முதல்ல கேபினெட் அமைச்சர்கள் 3 இதுவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ராசாங்கம், அடுத்து வந்து இணை, 3 கொடுத்துருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள் யார் அப்படின்னு மூத்த அமைச்சர்கள். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறவு மற்றும் உள்துறை, 4 விஷயம் முக்கியமான விஷயம். அடுத்து ராசாங்க அமைச்சர்கள்லாம் சார் இப்போ கனிம வளத்துறை, ரயில்வே துறை, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குதுங்களா, அது மாதிரி போக்குவரத்துறை அப்படிலாம் அதான் சொல்கிறாங்க ராசாங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அமைச்சரவை குழுவினுடைய 2வது வகையினராக ராசாங்க அமைச்சர்கள் அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் செயல்படுவார்கள். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூடுதலில் கலந்து கொள்வார்கள். இருந்தாலும் அடுத்து இவங்களுக்கு இந்த ராசாங்க அமைச்சர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இணை அமைச்சர்கள் இருப்பாங்க. பாருங்க, அமைச்சரவையில் 3வதாக இணை அமைச்சர்கள் உள்ளன. கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது இவர்களுக்கு உதவி புரிவார்கள். அப்போ இணை அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அடுத்து ராசாங்க அமைச்சர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 3 தரநிலையில் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க.
சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, நம்ம வந்து பிரதமருடைய இது வந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன பிரதமர்கள் யாரா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், சரிங்களா, அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, எக்ஸாம் பாயிண்ட்கள் இது மாதிரி விஷயங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். இந்திய பிரதமருடைய வரிசைகள் பற்றி பார்க்கலாம். ஏன்னா பிரதமருடைய கடமைகள் எல்லாருமே பார்த்தோம். என்னென்ன பிரதமர் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்திருக்கார். சரிங்களா? இவர் 1947 முதல் 1964 வரைக்குமே வந்து பிஎம்மா இருந்திருக்கார். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து 16 ஆண்டுகள் 286 நாட்கள் வந்து இருந்திருக்காரு. அப்ப இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாருன்னா இவர் தான். நீண்ட காலமாக பிரதமர் இருந்தாலும் இவர் தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் சந்தித்த முதல் பிரதமர் யாருன்னா இவர் தான். ஆனால் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவங்க ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ நேரு அரசாங்கம் மீண்டும் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும். பாரத ரத்னா விருதை பெற்றவர் யாருன்னா இவர் தான். 1955 பதவியில் இருக்கும் போதே காலமான முதல் பிரதமர் யாருன்னா இவர் தான். இந்தியாவின் அரசியலமைப்பினுடைய முகவுரைக்கு அடித்தளமிட்டவர், பிரியாம்பலுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க சார், படிச்சிருப்பீங்க. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இவர் தான். அடுத்து டிடெக்கினுடைய முதல் தலைவர், 5 ஆண்டு திட்டங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர், பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசிரா கொள்கைகளை உருவாக்கியவர். இவர் எழுதிய அந்த அந்த சிறப்பு பெயர்கள் சொல்லுவாங்க. சாரி, இவர் சிறப்பு பெயர்கள் ஆசிய ஜோதி, நவபாரத சிற்பி, மனிதருள் மாணிக்கம், வெளிநாட்டு கொள்கையினுடைய சிற்பி எனும் சிறப்பு பெயர்களை பெற்றவர். அவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து யார் இருக்காங்க பார்க்கும்போது குல்சாரிலால் நந்தா. யார் சார் இவர் பார்க்கும்போது இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவர் தான். இவரும் ஒரு தற்காலிக பிரதமர் தான் இருந்தார். சரிங்களா? தற்காலிக பிரதமர் தான். சரிங்களா? தற்காலிக பிரதமர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு 13 நாட்கள் தான் இருந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சியால்கோட் என்ற இடத்துல பிறந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சியால்கோட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு தற்போது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கே இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்தின் காரணமாக அங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா மக்கள், பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து அங்கேயும் போயிருப்பாங்க. அதுக்கு நம்ம சிட்டிசன் கொடுத்துருப்போம். சரி, அதன்படி வந்தவர் தான் இவர். முதல் தற்காலிக பிரதமர். திட்டக்குழுவுடைய முதல் துணைத் தலைவர் யாருன்னா இவர். நேருவினுடைய மறைவிற்கு பின்பு தற்காலிக பிரதமராக பதவி வைத்தவர். இவர் பிறந்த இடம் தற்போது பாகிஸ்தானில் தான். சியால்கோட் என்பது பாகிஸ்தானில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தா ஒரு முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் பாருங்க, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இவர் 1964 66. சரிங்களா? இவரும் ஒரு வருடம் 216 நாட்கள் தான். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது, சரிங்களா, பாகிஸ்தான் போரின் போது பிரதமராக இருந்தவர் யாருன்னா இவர் தான். 1965 பிரதமராக இருந்தவர் யாருன்னா இவர் தான். காந்தி ஜெயந்தி அன்று வந்து பிறந்தவர். அமைதி மனிதர் என்று அழைக்கப்பட்டவர். ஜெய் ஷவான் ஜெய் கிஷான், ஜெய் ஷவான் ஜெய் கிஷான் என்று முழங்கியவர். இதனுடைய பொருள் வாழ்க, இதனுடைய பொருள் சொன்ன வாழ்க படை வீரர்கள், வாழ்க விவசாயிகள். கிஷானா சொல்லுவாங்க விவசாயிகள், சவானா படை வீரர்கள் சொல்றாங்க. அடுத்து 1966ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் டாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர். அலுவலக பயணத்தில் வெளிநாட்டில் இருந்தபோது இருந்தவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா? டாஸ்கண்ட் முக்கியமான வெளிநாட்டில் இருக்கும்போது இவர் இறந்து போயிருப்பாரு. சரி, இருந்தாலும் இறந்து போனது காரணமாக தற்காலிக பிரதமராக மீண்டுமாக குல்சாரில் நந்தாவை போடுறாங்க. இவர் மீண்டும் 13 நாட்கள் இருக்காரு. 2வது முறையாக தற்கால பிரதமராக பொறுப்பேற்று வரையான ஒரே நபர் இவர் தான். லால் பகதூர் சாஸ்திரியுடைய மறைவிற்கு பிறகு தற்காலிக பிரதமராக செயல்பட்டவர் இவர் தான். அடுத்து யார் இருக்காங்க பாருங்க, இந்திரா காந்தி அவர்களை தேர்வு செய்கிறார்கள். சரிங்களா? பார்க்கலாம். இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1966 முதல் 77 வரை, அதாவது 11 ஆண்டுகள் 59 நாட்கள் இருந்து இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. முதல் பெண் பிரதமர் யார்? இவர். தேர்தலில் தோல்வியடைந்த முதல் வந்து பிரதமர் யார்? ராய் பரேலி தொகுதி, ரொம்ப முக்கியமான தொகுதி. அந்த ராய் பரேலி இந்த தொகுதியில தான் நம்ம போட்டி போட்டு தோற்று போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போட்டி போட்ட எலெக்ஷனை செல்லாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், விமான ஊழல் கொடுத்துருப்பாங்க, வாக்காளருக்கு நிறைய பணைய பட்டுவாடாக்கள் பண்ணதா சொல்லிட்டு அந்த அம்மா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள் மீறியும் அந்த அம்மா வந்து அடுத்து போட்டு போனாலும் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக தேர்வு செய்யப்படுவார். இந்திய பாகிஸ்தான் போரின் போது 1971, சரிங்களா, பாகிஸ்தானை தோற்கடித்து பங்களாதேஷ் எனும் தனிநாடை உருவாக காரணமானவர் யாருன்னா இவர் தான். இந்தியா பாகிஸ்தான் போது, சரிங்களா, ரெண்டு தனியாக பிரிச்சாங்க. அப்போ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் சொல்லிட்டாங்க, மேற்கு பாகிஸ்தான் சொன்னாங்க பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. அடுத்து 1973ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யாருன்னா சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர். ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. இவரது பிறந்த நாளை நவம்பர் 19 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பசுமை புரட்சி இவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 1966 முதல் 68 பிரதமராக இருந்தவர். வங்கிகளை தேசியமயமாக்க வயர், ரொம்ப முக்கியமான விஷயம். 1974 மே 18 ராஜா ராமண்ணா என்பவருடைய தலைமையில் சிரிக்கும் புத்தர் எனும் பெயரில் பொக்ரான் 1 அணு ஆயுத சோதனை நடத்திய போது பிரதமராக இருந்தவர். ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. பொக்ரான் அணுகுண்டு சோதனை 2வது வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்துல் கலாம் பண்ணியிருந்தா கூட முதல் பண்ணது யார் பாருங்களேன், ராஜா ராமண்ணா என்பவருடைய தலைமையை தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது செயல்பட்ட வானர சேனை எனும் குழந்தைகள் படையின் தலைவராகவும் செயல்பட்டவர். வானர சேனையினுடைய இதுவாக கூட செயல்பட்டிருக்கார். ஏன்னா நேருடைய மகள் அவர். 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர், 1975 உள்நாட்டு கலவரம் காரணமாக இருமுறை தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான். 2 விஷயத்தையுமே கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான். அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது பார்க்கலாம். இவருடைய ஆட்சியின் போது அரசமைப்பினுடைய 42வது திருத்தம் 1970, அதாவது சிறிய அரசமைப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இவருடைய ஆட்சியின் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து யார் சார் வராங்க பார்க்கும். அடுத்து வந்து பாருங்க மொராஜி தேசாய் அவர்கள். மொராஜி தேசாய் அவர்கள் ஜனதா சங்கம் சரிங்களா, 1977 முதல் 79 வரை 2 ஆண்டுகள். 1926 மிகவும் ஒரு வயதான பிரதமர், 81 வயது வரை முதலில் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பிரதமர். அடுத்து காங்கிரஸ் கட்சி அல்லாத முதல் பிரதமர் யாருன்னா இவர் தான். பிப்ரவரி 23 அன்று பிறந்தவர். இந்தியாவினுடைய பாரத ரத்னா விருது 1991 கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய நிஷான் ஹி பாகிஸ்தானி ஆகிய 2 விருதுகளையும் பெற்றவர். அது வந்து பார்த்தா அந்த நாட்டினுடைய உயரிய விருது, அந்த 2மே வாங்கியிருப்பார். இந்தியாவின் உயரிய விருதையும் பாகிஸ்தான் உயரிய விருதையும் வாங்கியவர் யாருன்னா மொராஜி தேசாய் அவர்கள். துணை பிரதமராக இருந்து பிரதமர் ஆனவர், முதலமைச்சராக இருந்தவர். அடுத்து மண்டல் கமிஷன் அமைத்தவர். மண்டல் கமிஷன் எப்போ அமைச்சிருப்பாங்க? 1979 அமைக்கப்பட்டிருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பதிலாக சுயல் திட்டங்கள் கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் சரிங்களா. அடுத்து சரண் சிங் அவர்கள் இருக்காங்க. அடுத்து வந்து சரண் சிங் அவர்கள் ஜனதா கட்சி சரிங்களா, 1979 முதல் 80 சரிங்களா, ஒரு 170 நாள் தான் இருந்திருப்பாரு. பாராளுமன்ற அமர்வை சந்திக்காத ஒரே பிரதமர் யாருன்னா இவர் தான். பாராளுமன்ற இதுவே சந்திக்காத யாருன்னா இவர் தான். மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர். 5 மாதங்கள் 17 நாட்கள் ஒரே ஒரு நபர் பிரதமராக இருந்த மொத்த தினங்களை நோக்கும் போது இவர் பிறந்த நாளான டிசம்பர் 23 விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரண் சிங்குடைய பத்திரிகை தான் என்ன சொல்றாங்க, டிசம்பர் 23 விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மீண்டுமாக பிரதமருடைய பதவிக்கு இந்திரா காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். 1980 முதல் 84 வரை 4 ஆண்டுகள் 291 நாட்கள் பிரதமராக பதவி வகித்த மொத்த காலம் என்பது பாருங்களேன், டோட்டலா ஒரு 15 ஆண்டுகள் வந்துட்டாங்க. நான் ஒன்று நேரு மட்டும் ஓவர்டேக் பண்ணிடாம போயிட்டாங்க. அவர் 16 ஆண்டுகள், இவங்க 15 ஆண்டுகள். ஹரபி ஹட்டாகோ வறுமை ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர். கொத்தடிமை ஒழிப்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திய பிரதமர் 1980 முதல் 83. கொத்தடிமை முறையை 1984 அமிர்தசரஸ் பொற்கோவில் நீல நட்சத்திர நடவடிக்கை காரணமாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் விஷயம் நடந்திருக்குன்னா, அமிர்தசரஸ் என்பது பஞ்சாப் என்பது என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் பஞ்சாபை தனிநாடாக கோரிக்கை விடுத்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மதத்தினுடைய தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தா உடனே பார்த்தா ஒரு ராணுவ நடவடிக்கை கொண்டு அடக்கியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அதாவது சீக்கியர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே அமிர்தசரஸ் பொற்கோவிலில் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஏன்னா சீக்கியனுடைய புனித தலமாக இருக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் கோவில் தான். அங்கே வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ராணுவ நடவடிக்கை பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஷூ போட் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணியிருப்பாரு, ஷூ எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த ஷூ கால் தடையோடு அமிர்தசரஸ்குள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விழுக்காக கருதப்பட்டதால் அந்த பார்த்தீங்கன்னா விழுக்காக கருதப்பட்டால் இந்திரா காந்தி அம்மாவை கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள காலி பண்ணுறது ஒரு முடிவு அவங்க பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய மக்கள் தனிநாடு கேட்டது மட்டும் தப்பு தான். பட் இருந்தாலும் அந்த டைமில் அங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது முஸ்லிம்களிடம் இனவெறி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பு அது. அந்த விஷயத்தின் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு நாலு நடவடிக்கை எடுத்து அதை பேர் அது ப்ளூ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இதை என்ன சார் பண்ணுறாங்கன்னா, சீக்கியர்கள் இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது 1984 அக்டோபர் 31 தனது பாதுகாவலரால் படுகொலை செய்யப்பட்டவர். 2 பாதுகாவலர் இருப்பாங்க சரிங்களா, துப்பாக்கி 2 பேருமே சீக்கியர்கள் தான். இந்த சீக்கியர்கள் என்ன பண்ணிப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி என்ன பண்ணா அவங்களுடைய தோட்டத்திலேயே வச்சு பார்த்தோன்னா சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அங்கேயே தற்கொலை பண்ணிப்பார், மிச்சர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவரை தூக்கில போட்டிருப்பாங்க சரிங்களா. 1984 அக்டோபர் 31 மறக்கவே கூடாது சரிங்களா. அடுத்து பாருங்க ராஜீவ் காந்தி அவர்கள் சரிங்களா. இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி இருப்பாங்க. இல்லை ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். 5 ஆண்டுகள் 32 நாட்கள் சரிங்களா. இது வந்து பாருங்க 1984 முதல் 89 வரை மிகவும் இளம் வயது பிரதமர் யாருன்னா இவர் தான். 40 வயசுல பாகிஸ்தானுக்கு சென்ற முதல் பிரதமர் இவர் தான். தீவிரவாதத்துக்கு எதிராக தடா சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிரதமராக இருந்தவரும் இவர் தான். அடுத்து போபஸ் ஊழல் குற்றச்சாட்டில் பதவி இழந்தவரும் யார் தான் இவர் தான். பதவி இருப்பார், மீண்டும் வந்திருப்பார். அடுத்து பாருங்க 1991ஆம் ஆண்டு மே 21 அன்று ஸ்ரீபெரும்புதூரில் வந்து பார்த்தா தமிழ்நாடு, ஸ்ரீபெரும்புதூர் தான் நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டவர். விடுதலை புலிகளால் வந்து படுகொலை செய்யப்பட்டவர் யாருன்னா ராஜீவ் காந்தி அவர்கள். அடுத்து பிபி சிங்கினுடைய அரசாங்கம் வருகிறது. இந்த அரசாங்கம் என்பது சமூக நீதியினுடைய அரசாங்கம் கூட சொல்லுவாங்க. பார்க்கலாம்.
விபி சிங். ஜனதாதளம் 1989 முதல் 1990 343 நாள் தான். சரிங்களா, பார்க்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய மூலம் பதவி விலகிய முதல் பிரதமர். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த முதல் பிரதமர் யார் மீது கொண்டு வந்தாலும் ஜவஹர்லால் நேரு நீங்க சொல்லணும். ஆனால் அதன் மூலமாக பதவி விலகிய நபர் யாருன்னா விபி சிங் அவர்கள். பிற்படுத்தப்பட்டவருக்கு அது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% இடஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை செய்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்திய இவரே. இங்க பாருங்க சார், நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். காலகட்டம் என்பது பாருங்க, இந்திரா காந்தி அவர்களும் பண்ணல, இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி சொல்லக்கூடிய அவங்களும் பண்ணல, ராஜீவ் காந்தி அவர்கள் பண்ணல. மொரார்ஜி தேசாய் போட்ட மண்டல் கமிஷன் 1979 போடப்பட்டது. அந்த கமிஷன் வந்து 11 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடங்கள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்திய முதல் யார் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, இவர் தான் பண்ணிருக்கார். விபி சிங் அவர்கள் பண்ணியிருக்கார். நல்ல ஓவியம், முதலமைச்சராக இருந்திருக்காரு. இருந்தாலும் இவர் தான் என்ன சொல்லுவாங்க, சமூக நீதியினுடைய காவலன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது யாரா, விபி சிங் அரசாங்கம் தான். தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் கூட அவருக்கு சிலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வைத்திருக்காங்க. அதோட ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, சந்திரசேகர், சமாஜ்வாதி கட்சி, ஜனதா கட்சி. சரிங்களா, 1990 மற்றும் 1991 223 நாள் தான் சந்திரசேகர் வராரு. விபி சிங்குடைய பிறகு பதவி வகித்தவர் யாருன்னா இவர் தான். அடுத்து PV நரசிம்ம ராவ். இவர் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக 4 ஆண்டுகள், அதாவது 1991 முதல் 96, அது LPG ஸ்கீம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் வந்து கொண்டு வரும்போது அதை நடைமுறைப்படுத்தி வரானா VP நரசிம்ம ராவ் அவர்கள். 330 நாட்கள், அதாவது 4 ஆண்டுகள் 330 நாட்கள் பதவி வகித்திருப்பார். மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டின்படி முதல் நியமன ஆணையை வழங்கிய பிரதமர் யாருன்னா இவர் தான். தென்னிந்தியாவில் இருந்து வந்த முதல் பிரதமரும் யாருன்னா இவர் தான். தென்னிந்தியாவிலிருந்து போன முதல் பிரதமர். பஞ்சாயத்து ராஜ் வந்து அமலாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவரும் இவர் தான். ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது 1992, இந்த 73வது அமெண்ட்மெண்ட் 74வது அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1990 கொண்டு வரப்பட்டாலும் 93 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதை செயல்படுத்தியவர் யாருன்னா PV நரசிம்ம ராவ் அவர்கள். LPG என்பது மறக்கவே கூடாது. சரி, அடுத்து பார்க்கலாம், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பற்றி பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி, BJP கட்சி 1996 ஒரு 16 நாட்கள் தான் இருப்பார். மே 16 இது பண்ணி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் இருந்திருப்பார். என்ன சார் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்க, பதவியேற்ற பின் பெரும்பான்மை நிரூபிக்க முயலாததால் 16வது நாள் ராஜினாமாவை செய்தவர் யாரா இவர் தான். மிக குறுகிய நாட்கள் பதவியில் இருந்து பிரதமர் யாரா இவர் தான். 16 நாள் தான் இருப்பார். என்ன சார் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள விஷயம் காரணமாக தான் இவர் வந்து பதவி விலகிட்டே போயிருப்பார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓட்டை போடாதனால அவர் தன்னுடைய பதவியை வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போ கொடுத்த வாக்குறுதி என்பது வேறு. சரி, அதுக்குள்ள நம்ம போவேனா, பட் இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா ADMK கட்சியினுடைய காரணமாக தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த பதவியே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் என்ற ஒரு பெரிய பதவியே வந்து போயிருக்கு. சரிங்களா, இந்த ஒரே ஓட்டு, இந்த ஒரு ஓட்டுனாலாம் போயிருக்கு, அந்த பதவியே போயிடுச்சு. சரி, அடுத்து பார்க்கலாம், HD தேவகவுடா அவர்கள். சரிங்களா, ஜனதாதளம் வராங்க. 324 நாட்கள். சில 1996 முதல் 1997 பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கர்நாடகாவினுடைய முதல்வராகவும் இருந்தவர். சரிங்களா, அடுத்து 11வது இந்திய பிரதமராகவும் பதவி வகித்தவர். சரிங்களா, அடுத்து பாருங்க, IK குஜ்ரால் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஜீலத்தில் பிறந்திருப்பார். சில குடியுரிமை, அவர் பிறந்த இடம் சீலம் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமராக இருந்து போயிருக்கார். IK குஜ்ரால் அவர்கள். ஜனதாதளம் 332 நாட்கள். இவர் உருவாக்கிய கொள்கையான குஜ்ரால் கொள்கை அண்டை நாடுடன் ஒரு உறவினை பற்றியதாகும். சரிங்களா, நம்ம அண்டை நாடுகள் எல்லாமே ஒரு அண்மை பேணக்கூடிய நாடுகளாக இருக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெளிநாட்டு தூதராக பணியாற்றியவர். இவர் பிறந்த இடம் என்பது தற்போது பாகிஸ்தான், அதாவது ஜீலம் சொல்லிட்டேன், பஞ்சாபினுடைய மாநிலம். ஏன்னா பாகிஸ்தானில் வந்து பஞ்சாப் என்ற ஒரு மாகாணம் இருக்கு. இவர் பிரதமராக இருந்த போது தொங்கு பாராளுமன்ற நிலை ஏற்பட்டது. என்ன சார் தொங்கு பாராளுமன்ற, யாருக்கு பெரும்பான்மை என்ற இதே இல்லாமல் போச்சு. சரிங்களா, அடுத்து எலெக்ஷன் நடத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. அதெல்லாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் போட்டி வெற்றி பெறுகிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி 1998 2004 6 ஆண்டுகள் 64 நாட்கள் இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அவர் தொங்கு பாராளுமன்றம் வந்துச்சு. திருப்பி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அதில் தோத்து போதுக்காரமா வாஜ்பாய் அவர்கள் திருப்பி இது பண்ணுறாங்க. 3 முறை தேர்தலை சந்தித்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர். 3 முறை தேர்தலை சந்திருக்கார். ஜெய் ஷவான், ஜெய் கிஷான், ஜெய் விஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெய் ஷவான்னா யார், படை வீரர்கள் சொல்லிட்டேன். கிஷான்னா விவசாயிகள். உடல் என்ன பண்ணுறார், சேத்திரி விஞ்ஞானிகள் சொல்லிட்டார். அதன் மூலமாக தான் நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை அவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. பதவி பிரமாணம் அவரை போட்டி போட்டு ஜெயிச்சு வச்சிருப்பாங்க. 1998 மே 11 சக்தி எனும் பெயரில் பொக்ரானில் 2வது அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்ட போது பிறந்தவா இருந்தாங்க. அப்போ முதல் பண்ணும்போது இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. 2வது பண்ணும்போது யார் இருந்தாங்க, அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க சார், 1999 கார்கில் வார் சார் போரின் போது பிரதமராக இருந்தவர் யாருன்னா இவர். ரொம்ப முக்கியமான விஷயம், கார்கில் போர். அடுத்து கவிதை எழுதும் பழக்கம் கொண்டவர். ஐநா சபையில் இந்தி மொழியில் உரையாற்றியவர்.
பாரத ரத்னா விருது இவருக்கு 2015 கொடுக்கப்பட்டது. பத்ம விபூஷன் விருது 1992 கொடுக்கப்பட்டது. இந்த டீட்டெயிலாம் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக நோட் பண்ணுங்க. அடுத்து இவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 25 என்பதை நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து 4 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர். வெவ்வேறு மாநிலங்கள், சரிங்களா? அவர் பிறந்த இடம் மத்திய பிரதேசமா இருந்தா கூட அவர் எல்லா 4 மாநிலங்களிலிருந்து கூட தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா மீண்டும் பிஜேபியுடைய ஆட்சியானது இதுவாகி அடுத்து காங்கிரஸுடைய ஆட்சி வருகிறது. மன்மோகன் சிங் அவர்கள் 2004 முதல் 2014 10 ஆண்டுகள் 4 நாட்கள். 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்த ஒரு முதல் பிரதமர். இந்த பிரதமர் யாருன்னா இவர் தான். 1991ஆம் ஆண்டு பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுடைய இணைந்து ராவ் மன்மோகன் என்னும் பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான். ஏன்னா எல்பிஜியை செயல்படுத்துறது யாரு? நரசிம்மராவ் தான். அந்த ராவ் மோகன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அதை செயல்படுத்தி நிறைய ஒரு பொருளாதார மேதைன்னு கூட இவரை சொல்லுவாங்க. அடுத்து பிரதமராக பதவி வகித்த முதல் சீக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜெயில் சிங் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவர். ஆனால் பிரதமராக இருந்தாருன்னா சீக்கியர் யாருன்னா இவர் தான், சரிங்களா? அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு பிரதம மந்திரியுடைய பதவியின் 5 ஆண்டு காலத்தை முழுவதுமாக முடித்து மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் நபர் இவர் தான். ஏன்னா இந்திரா காந்தி அம்மாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேஸ் விஷயம் நடந்திருக்கு, நிறைய எமர்ஜென்சி பீரியட்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது யாருன்னா இவர் தான். அடுத்து திட்டக்குழுவுடைய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்த நபர். ரூபாய் நோட்டில் கையெழுத்திட்டவர் என்ற சிறப்பை பெற்ற பிரதமர் இவரே. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராகவும் பணியாற்றியவர், நிதி அமைச்சராகவும் பணியாற்றியவர். ஓகேங்களா? ஒரு கவர்னராகவும் இருந்திருக்கார். அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் தற்போது பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சி 2014 முதல் தற்போது வரை, சரிங்களா? தற்போது 2024 வரைக்குமே அவர் தான் இருக்கார். 14வது இந்திய பிரதமராக பதவி வகித்தவர். 16வது மற்றும் 17வது மக்கள் தொகை தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவி வகித்தவர். இப்போ 18 நடந்த கூட அவர் தான் வெற்றி பெற்றார். ஓகேங்களா? குஜராத் முதல்வராக இருந்தவர். சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த ஒரே பிரதமர் யாருன்னா இவர் தான். ஏன்னா 1947 பிறந்து ஒரு சிஎம்மா பிரதமராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, சரிங்களா? இவங்களுடைய இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்திய நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.